வான் இளவரசு வைகுந்த குட்டன்னா பகவான் வைகுண்டத்துல எப்படி இருக்காருனால் இளவரசாட்டம் இருக்காராம். அப்ப அது யாருடைய நாடு? வானவர் நாடுன்னா. இங்க இருந்து அங்க போனவா அங்கே இருக்கிற அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் அவர்களுடைய உலகமே தவிர அங்க செங்கோல் செலுத்துறவாளா இங்க இருந்து போனவாளும் அங்கே இருக்கிறவாளும் தான் இருக்காளே தவிர செங்கோல் செலுத்தும் அந்த உரிமைங்கிறது பகவானுக்கு கூட இல்லைங்கிற. அவர் இளவரசரை போல இருப்பாராம். திருநாராயணபுரத்துல செல்வப்பிள்ளைய போலேன்னா. திருநாராயணபுரத்துல எம்பெருமானாருக்கு தான் உள்ள நுழைஞ்சு அவர் தானே முதல்ல இருக்கார். அவரை மீறி வெளியே போக முடியாது பெருமாளால. அங்க என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? எதி ராஜா இவர் தான் இந்த இடத்துல செல்வப்பிள்ளையும் யுவராஜாவாகத்தான் இருக்கிறார், இளவரசராகத்தான் இருக்கிறார். அப்ப ஊருக்கு தலைவர் யார், அதிபதி யார்னால் அது சன்னியாசியினுடைய ராஜ்யம். எம்பெருமானாருடைய திருவடி இணைத்தாமரைகளை வேதாந்தாச்சாரியர் எதிராஜ சப்தத்தியில கொண்டாடுறார். யதி சக்கரவர்த்தி அப்படின்னு எம்பெருமானாரை கொண்டாடிட்டு அவர் திருவடிகளை எப்படி தெரியுமா கொண்டாடுறார்? பட்டணம்ங்கிறார், நகரம்னு கொண்டாடுறார். அந்த நகரத்தை பற்றி, ஒரு நகரம்னாலே எல்லாருக்குமே அதுல வசிக்கணும்னு ஆசை வருமோ இல்லையோ? நகரத்தை நாடித்தானே எல்லாரும் போறா, கிராமங்களை விட்டுட்டு நகரத்தை நோக்கி போறாளோ இல்லையோ? எம்பெருமானாருடைய திருவடி இணைத்தாமரைகள் நகரத்தை போன்றவைன்னா. இப்போ நகரமா நரகமானு ஒருத்தர் கேட்டா, நாம் இருக்கிறதெல்லாம் நகரம்னு சொல்றதா இல்லை நரகம்னு சொல்றதான்னு கேட்டா ரெண்டும் ஒன்று தான் சுவாமின்னுடுறா. இப்போ எம்பெருமானாருடைய திருவடிகளை நகரம்னு சொன்னீரே, அதுவும் இயற்கை சூழலுக்கு ஒவ்வாத பிரதேசமானால் இயற்கை சூழலுக்கு முற்றிலும் இசைந்திருக்கிற இயைந்திருக்கிற பிரதேசம் அது, அப்படிப்பட்ட நகரம் அது. அப்ப யதி சக்கரவர்த்தியினுடைய பத பட்டணம்னு கொண்டாடுகிறார். அதை பிடித்து கொண்டு அந்த நகரமே கத்தின்னு இருக்க வேண்டும். அவர் தான் ராஜாவா இருக்கார். அந்த பெருமான் செல்வ பிள்ளை பேரே பாருங்க, யதிராஜ சம்பத்குமாரர். சாதாரணமா வெறும் சம்பத்குமாரர் நினைச்சுட்டு இருப்பா, அப்படி கிடையாது. யதிராஜ சம்பத்குமாரர், யதிராஜருடைய செல்வ பிள்ளை அப்படின்னு தான் பெருமானுக்கே திருநாமம் இருக்கிறது. யுவராஜாவாக அங்கே பகவான் விளங்குகின்றான். ஆக அடியவர்களுக்கு வசப்பட்டவன் பெருமான். சபரி மோக்ஷ சாட்சி பூதா, சபரி மோட்சம் அடைந்தாள், ஆச்சாரிய அனுகிரகத்தாலே மோட்சம் அவளுக்கு கிடைத்தது. அப்ப ராமனுடைய காரியம் அதிலே என்ன, இவர் பங்கு என்னன்னால் அவள் போவதை இவர் பார்த்துட்டு இருந்தார். போனாங்கிறதுக்கு சாட்சி நானுங்கிறார். அவள் போனதற்கு தான் காரணம்னு சொல்லல, அவள் போனதை பார்த்தவன் நான். அதுதானே கேட்பா, நீ பார்த்தீரா அப்படின்னு. சுவாமி பக்கத்திலே இருந்தேன் சுவாமி, நான் தான் பார்த்தேன், அவள் போனா நேர வைகுண்டத்துக்கு போறதை நான் இங்க இருந்தே பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி வேணுமே. அது யாருன்னா ராமன் சொல்றார், கை கூப்பிட்டு சொல்றார், நாம் தான் அந்த சாட்சி அப்படிங்கிறார்.